பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 சீசன் 7 வந்து நீங்க பார்த்தவங்க யாராவது இருந்திருந்தா உங்களுக்கு இந்த வசனம் வந்து தெரிஞ்சிருக்கும். யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பத்திரிகை நண்பர் வந்து சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள் வந்து அந்த ஆட்டம் நடக்கும்போது பிக் பாஸ் 7 தமிழ் நடக்கும்போது சில கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு சில பத்திரிகை மீடியாவில் இருக்கிற பெரிய நபர் யாரோ விஷ்ணுக்கு பதிலாக இவங்க போயிருந்தா செமையா ஆடி இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ள அவங்க வரும்போது வந்து அவங்க மேல எனக்கு பெருசா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவங்களுடைய அந்த குரலை இப்போ எப்படி இருக்கலாம், இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சுகவீனம். அப்ப எனக்கு வந்து அந்த வீடியோ போடக்குள்ள இப்ப நம்ம நல்லா இருக்கக்குள்ள இருந்த அந்த கான்ஃபிடன்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்ன முகம் இப்படி இருக்கு, குரல் வந்து இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அப்ப நம்ம ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு வீடியோ போடக்குள்ளேயே எனக்கு அப்படி தோணுதுன்னா அவ்வளோ பெரிய செட்டு, அவ்வளோ பெரிய கேமரா, எவ்வளோ கோடி பேர் பார்க்க போறாங்க, பல பேருக்கு நம்மளை பற்றி தெரிய வரப்போகுது. பிக் பாஸ்னா எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ள போனா டேமேஜ் அதிகமா இருக்கும், பாராட்டு கொஞ்சமா இருக்கும். 22 பேர் போனா 2-3 பேர் தான் கொண்டாடப்படுவார்கள். அதுல மீதி பேர் வந்து வச்சு செய்யப்படுவார்கள், பாதி பேர் காணாம போயிடுவார்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள சௌந்தர்யா அவர்கள் அவங்களுடைய அந்த குரல் தான் வந்து அவங்க அந்த விஜய் சேதுபதி அண்ணா அவர்களிடம் சொன்னது போல அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனாலயும் என்னவோ முதல் நாள் பார்க்க அவங்க மேல பெருசா இவங்க ஒரு டஃப் கான்டெஸ்டன்ட் அப்படின்னு எனக்கு தோணல. ஆனா கடந்த ஒரு 24 மணித்தியாலங்கள் நான் பார்த்த வரைக்கும் புலி வந்து பதுங்கி கொண்டிருக்கு. இன்று பண்ண சம்பவங்கள் வந்து வாவ் அப்படின்னு இருக்கு. அந்த ஆட்களை கணிக்கின்ற விதம் சௌந்தர்யா அவர்கள் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அது என்ன விடயம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல எனக்கு தெரிஞ்சு எல்லா மக்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். அப்படின்னா பிக் பாஸ் ஆரம்பித்து இன்னொரு 24 மணி நேரம் கூட டெலிகாஸ்ட் ஆகி 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 99% 99% மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்னா இவரை எனக்கு பிடிக்கல, இவங்களை எனக்கு பிடிக்கல. ஆர்னவ் அவர்களோட சேர்த்து அன்ஷிதா அவர்கள், முக்கியமா ஆர்னவ் அவர்கள். அதற்கு காரணம் அவர்தான். மக்கள் செல்வன் சொன்னது போல அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர்தான். அவர் பண்ண சம்பவம் நேத்து இன்றும் வந்து அது பல நடந்துச்சு. அதுல ஒரு விடயம் சௌந்தர்யா அவர்கள் வச்சு செஞ்சிருந்தாங்க, போட்டு உடைச்சிட்டாங்க. அது ஒண்ணு. அடுத்தது வந்து ஜாக்லின் அவர்களுக்கு சௌந்தர்யா அவர்கள் கொடுத்த அட்வைஸ் அது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம ஆர்னவ் அவர்கள், அது நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்க. 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு எப்பா நடிக்கிற அப்படின்னு இருந்துச்சா, இல்ல உண்மையிலேயே மனுஷன் ஃபீல் பண்றாரு அப்படின்னு இருந்துச்சா அப்படி என்பதை நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜாக்லின் அவர்கள் வந்து திரும்பவும் அதே கதை, அதாவது அந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ், அதுதான் இந்த பிக் பாஸ் வீடு. அப்போ பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கேட்ட பகுதியை கொடுப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணார்கள். அதாவது ஒரு வாரத்தில், நாங்கள் சொல்கிற வாரத்தில் பாய்ஸ் யாரையுமே நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது எவிஷனுக்கு. 15 கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமை. ஜாக்லின் அவர்கள் கடைசியாக வந்தாங்க, வீட்டுக்குள்ளே போனாங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. நேற்றுலேருந்து இன்று வரைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. அப்போ இப்போ வந்து இப்போனா இது லைவ்ல நடந்துருங்க. சரிங்களா? அப்போ அவங்க பிக் பாஸ் வந்து சொல்றாரு ரூல்ஸ் மேக் பண்றதுக்கு எல்லாரையும் வர சொல்லி. அப்ப ஜாக்லின் நான் வரமாட்டேன், பிக் பாஸோட நான் பேசணும், அவர்கிட்ட கேள்வி கேட்கணும், அவர் என்னை அழைத்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன், ஏன் அவர் வந்து என்ன அழைக்கல, கான்வர்சேஷன் ரூமுக்கு அழைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்ப சௌந்தர்யா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, நீ வந்து போட்டியாளரா கடைசியா வந்தேன், அப்ப வந்து உனக்கு தெரியாது, அவங்க சொன்னதை நான் சொல்றேன். சரியா? உனக்கு அப்படின்றது உங்களுக்கு. சரி, உங்களுக்கு இப்ப நீங்க வந்து கடைசியா வந்தீங்க, அதனால உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால நீங்க இப்ப போராட்டம் பண்றீங்க, அந்த உடன்படிக்கையில உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு போராட்டம் பண்றீங்க. இப்பவும் வந்து எல்லாரும் போயிட்டாங்க, அந்த புதுசா ரூல்ஸ் மேக் பண்றதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இப்பவும் நீங்க போகாம இருக்கீங்க. இப்ப அங்க ஏதாவது அவங்க ரூல்ஸை போட்டுட்டு திரும்பவும் அந்த ரூல்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா திரும்பவும் போராட்டம் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னது புலி வந்து பதுங்குது அப்படி என்பதை காமிச்சது. சௌந்தர்யா பூனை அல்ல புலி என்பதை நிரூபித்தார்
அந்த மொமெண்ட் நான் சௌந்தர்யாவை கெஸ் பண்ண இவங்க சாதாரணமா ஆள் இல்லை அப்படின்னு. சரியா? ஒருத்தருடைய தோற்றத்தையும் ஒருத்தருடைய குரலையோ ஒருத்தருடைய உருவத்தை வச்சு நம்ம அவங்களோட திறமையை மதிப்பிடக்கூடாது அப்படி என்பதற்கு சௌந்தர்யா அவர்கள் இந்த சீசன்ல உதாரணம். மார்க் மை வேர்ட்ஸ். சரி, இது ஒரு சம்பவம். ஆனா ஜாக்குலின் அவர்கள் கேட்பதா இல்லை, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அடுத்த சம்பவம் என்னன்னா, நம்ம ஆர்னவ் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் 24 மணி நேரத்தில் யாரு வெளியில போகணும் அப்படின்னு பிக் பாஸ் கேட்கல நம்ம ஆர்னவ் அவர்கள் வாராரு. வந்து அவர் சொல்றாரு யார் அப்படின்னா அன்ஷிதாவை சொல்றாரு. எல்லாருமே ஷாக்கு, நானும் தான். என்னடா இது, பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது ஒன்னா போறோம் அப்படின்னு அந்த இப்படி கையை சேர்த்து போட்டோ போட்டாங்க சோசியல் மீடியால, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு போட்டாங்க. இங்க என்னடான்னா 24 மணி நேரத்தில் அன்ஷிதா வெளியில போகணும்னு சொல்றாரு. சரி, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த ஷோ வந்து இவங்களுக்கு வந்து தேவைப்படாது, வெளியில வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எதுக்கையா இன்னொரு போட்டியாளரோட வாய்ப்பை வீணாக்குனீங்க? உங்களுக்கு தெரியும் தானே அவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு. அப்ப வராமே இருந்திருக்கலாம் இல்ல? வேற யாராவது ஒருத்தங்க, யாராவது அந்த மேடைக்கு திறமையை காமிப்பதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்குமில்ல? நான் எத்தனை பேரோட பேசியிருக்கேன் ப்ரோ, எனக்கு இந்த வாட்டியும் கோல் வரலன்னு சொன்னவர்கள் பல பேர். அப்ப நீங்க ஏன் அப்படி அப்ப அக்செப்ட் பண்ணீங்க? சரி, ஒன்னா போவோம்னு சொன்னீங்க, அப்பவே தெரியுதுல இது நடிப்புன்னு. அப்ப அவர் வந்து அப்படி சொல்றாரு, அதனால நான் அன்ஷிதாவை நாமினேட் பண்றேன்னு. அப்ப பிக் பாஸ் சொல்றாரு, இது சரியான காரணமா தெரியலையே, வெல்விஷஸ் மாதிரி சொல்லாதீங்க, ஒரு போட்டியாளர் மாதிரி சொல்லுங்கன்னு திரும்பவும் அதே தான் சொன்னாரு. சரியா? அப்ப எல்லாருமே பேசாம இருக்க சௌந்தர்யாவோட டைம் வருது, அவங்க வர்றாங்க, அவங்க நாமினேட் பண்றாங்க, நான் ஆர்னவை நாமினேட் பண்றேன்னு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், இது ஏதோ இவங்க பேசி வச்சு போட்டு ஏதோ திட்டம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அவங்க எங்க அடிக்கிறாங்க அப்படின்னா, பிக் பாஸுக்கு இவங்களுக்கு அழைப்பு வந்தது இவங்களுக்கு 2-3 மாசத்துக்கு முதலே தெரியும் இவங்க பிக் பாஸுக்கு போறாங்கன்னு. இன்டர்வியூ அந்த ஏவி ஷூட் எல்லாமே 3-4 கிழமைக்கு முதல் எடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே இந்த தோர்ஸ் இவருக்கு இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு, நீ போகாதன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இதெல்லாமே அந்த ஒரு சிம்பதி கிரியேட் பண்றது. பாரு, தங்கமான மனுஷன் தன்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு தெரியல அவங்களோட உறவு முறை எனக்கு தெரியல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, அதனால நான் ஃப்ரெண்டு அப்படின்னே சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நெருங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நபர். ஸோ இப்போ தனக்கு தெரிஞ்ச நபரே வேண்ட நபரே இவர் வந்து நாமினேட் பண்ணுறாரு, தங்கமான மனுஷன்ல அப்படின்றதுக்காக நாடகமா இல்லை இவங்க வந்து பிளான் பண்ணி வந்து ஒரு இதை வந்து பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அது பக்கா நடிப்பு அப்படி என்பது உண்மை. அதை சௌந்தர்யா அவர்கள் கண்டுபிடித்த விதம், அவங்களுடைய திறமையை காமிச்சது சபாஷ். சரியா? ஓகே, அடுத்தது வந்து நம்ம சச்சனா அவர்கள் வெளியில் போயிட்டாங்க. வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் ஆர்னவ் அவர்கள் அந்த மொமெண்ட் நடக்க அழுகுறாரு, அதுக்கப்புறம் அழுகுறாரு. அப்ப அன்ஷிதா போய் கேட்க, பாவம் அந்த பொண்ணு எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. சோசியல் மீடியால 2 பக்க கருத்துக்கள் போகுது. ஒரு பக்கம் கேமரா இருக்கு, ஓகே இவர் நல்ல, அதாவது எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்க, அப்ப அடுத்தவங்க தப்பு, இந்த மனுஷன் அழுகுறாரு, அப்ப இவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ண இவர் வந்து பண்றாருன்னு. இன்னொரு தரப்பு வந்து இல்ல உண்மையிலேயே ஃபீல் பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படி என்பதை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.